கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணுங்கிற எண்ணம் வரும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதையும் நினைக்கக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது, கண்டபடி நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த இந்த சமூகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கிறது, ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறது, ஆன்மீகம் தான் மனிதனுக்கு சரியான பக்தியை கொடுக்கிறது. அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனும் கொள்வார் நற்றாள் தொழாரனின் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இறை சிந்தனை தான் நம்மளை நெறியோடு வளர்த்தது. டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டே கோயில் இருக்கு, பார்த்து நடந்துக்க, சாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணை குத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்கல்ல, சொல்லித்தானே வளர்க்கப்பட்டோம். அந்த பக்தி நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் சரியா இருந்தோம், சரியா இருந்தது, சரியாவும் இருக்கு கொஞ்சம். ஆனா அதிகப்படியாக மாறிவிட்டது. காரணம் 100% ஆன்மீகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கோயில் திருவிழான்னா என்னாச்சு? கோயில் திருவிழா அன்னைக்கு தான் சாராய கடை முழுமையும் ஊருக்குள்ள வந்துடுது. ஆனா கோயில் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது, யாராவது இறந்து போனாலும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். கேட்க நாதி இல்லை, அதை பத்தி பேசவும் வழி இல்லை. எப்படி போறது? இந்த திருவிழா என்ற பக்தி களம்தான் இளைஞர்களை சரி செய்ய முடியும் என்று இருந்தது. இன்னைக்கு அது கூட சரியில்லை என்றால் வேற எந்த வழியில இந்த மக்களை நெறிப்படுத்த முடியும் என்பதை என் அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி போய் கொண்டிருக்கிறோம் என்பது நாளைய தலைமுறைக்கு எப்படி. 6 பொம்பளை பிள்ளைங்க பாளையங்கோட்டை பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருக்கிற வீடியோ எல்லோரும் பார்த்திருப்பீங்க, காணொலி காட்சி. 6 மாணவிகள் சீருடையோடு வகுப்பறையில் உள்ளார்ந்து மது அருந்துதுகள் என்றால் ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னா நம்ம அதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றது, என்ன செய்வது?